ஓம் நம சிவாய.
பார்த்து பொறுமையா பொறுமையா. அப்படியே நின்னுங்க, நவர வேண்டாம்.
தண்ணி தெளிச்சு வேண்டாமா நாங்களே நிக்கிறோம். நீ அப்புறம் வேலை செய்றீங்க? नागवल्लीतलीर्दं कर्पूर ताम्बूलं प्रकिक्कदां नालिकेरकण्ठत्वे कदलीफल सर्वं यथा भागं निवेदयामि निवेद्यानन्तरम् आचमनं समर्पयामि ओम योपां पुष्पं वेद विप्पवां प्रजावान् पशुमान् भवति चन्द्रबाबा अपां विप्पवां विप्पवां प्रजावान् पशुमान् भवति एवं वेद योपाम् आयतनं वेद आयतनमान् भवति वेदोक्ते वन्द पुष्पाञ्जलिं समर्पयामि शिवा திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தீர்த்த நீரிழி புனற்பொன்னியில் பன்மலரே வார்த்து நீர் குடைவார் இடர் தீர்க்கும் வளஞ்சொழி ஆர்த்து வந்த அவ்வரக்கனை அன்பலத்தில் சொல்லி ஏற்ற வெண்தலையில் பழிகொண்டு உழல்வதே வான்முகில் வளாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறையரது செய்க குறைவேலாது உயிர்கள் வாழ்கடான் மறை அறங்கள் போங்கரத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கவாய்
ஆடகமதுரை அரசே போற்றி, குடல் இலங்கை குருமணி போற்றி, என் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனக்கு ஆரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாமல்ல பெருங்கருணை பேராளராக விளங்கக்கூடிய சிவகாமி அம்மை இடப்பாகம் கொண்ட தில்லை கூத்த பெருமானாரின் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை பெருவிழாவானது இன்றைய தினம் உலகமெங்கும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும். இந்த தருணத்தில் ஆலயத்தினுள் வந்து வழிபாடு செய்ய முடியாத மெய்யன்பர்களுக்கு சிவகாமி அம்மையுடன் இடப்பாகம் கொண்டு தில்லை நடராஜ பெருமான் 4 மாட வீதிகளில் சென்று பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை வேண்டிய வண்ணமே தந்தருளும் பொருட்டுமாறு 4 மாட வீதிகளில் வளமாக வருகின்ற தருணத்தில் சிலர் கூறும் கூற்றை செவிமடுத்து கேட்ட அம்பிகை எல்லாமல்ல நடராஜ பெருமானோடு இரண்டர கலந்து அவர்கள் வசிக்கக்கூடிய இல்லமாக இருக்கக்கூடிய ஆலயத்திற்குள் நடராஜ பெருமானோடு உடனர வராது
தானாக முன்வந்து அவசரமாக கதவினை தாளிட்டுக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட இந்த ஊடலை தவிர்த்து எல்லாமல்ல நடராஜ பெருமான் உமையம்மையோடு எழுந்தருள வேண்டும் என்பதற்காக தில்லை கூத்த பெருமான் ஆளாள சுந்தரரை அனுப்பி தூதுவராக எல்லாமல்ல அம்பிகைக்கு என்ன கோபம், ஏன் என்னுடன் வாராமல் அதிவிரைவாக ஆலயத்தினுள் சென்று கொண்டு தாளிட்டு கொண்டாள் என்று கேட்டு வரச் சொல்ல, அதனை தனது சிரசின் மேல் கொண்ட ஆணையாக ஏற்றுக்கொண்ட சுந்தர பெருமான் கோபத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகையை தில்லை நடராஜ பெருமானின் ஆணைக்கு இணங்கி சந்திக்கும் முதல் நிகழ்வானது தற்பொழுது நிகழ உள்ளது. தில்லை நடராஜ பெருமானின் கைலாசநாதரின் ஆணைக்கு இணங்கி கோபத்தோடு இறைவனாரை தவிர்த்து ஆலயத்துள் வந்து தாளிட்டுக் கொண்ட அம்பிகையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சந்திக்கின்ற தருணத்தில் தாழாத கோபத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை தனது பணிப்பெண்கள் மூலமாக சுந்தரர் பெருமானை வாடைமட்டி அடியாக அடித்து விரட்டும் நிகழ்வானது தற்பொழுது நிகழ உள்ளது. சந்திக்க சென்ற சுந்தரர் பெருமான் அம்பிகையின் தாழாத கோபத்தினால் அம்பிகையின் பணிப்பெண்கள் மூலமாக வாடையடி மட்டையாக அடித்து விரட்டி வரப்பட்டு மீண்டும் கைலாசநாதரை சந்திக்கக்கூடிய தருணத்தில், சுந்தரா, இல்லை இல்லை, இந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும். ஏன் அம்பிகைக்கு கோபம் என்பதனை மட்டும் கேட்டு இங்கு வா, அதற்கான பதிலை நான் தருகின்றேன். மீண்டும் இந்த உலகம் இன்புற்று வாழ நாங்கள் இருவரும் எழுந்தருள வேண்டும். அதற்கு இந்த ஊடலை நீ ஒருவனால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் என்பதனை சொல்ல, மீண்டும் அடியையும் பொறுத்து கொண்டு எம்பெருமானின் ஆணையின் செவிமடுத்து கேட்ட சுந்தரர் பெருமான் அம்பிகையை மீண்டும் சந்திக்கும் தருணமானது தற்பொழுது நிகழ உள்ளது. நாயகி நான்முகி நாராயணி நிலைவந்த சாயகி சாம்பை சங்கரி சாமலை சாதினத்து வாயகி மாலை வராகி சுருதி மாதனி என்று ஆயகி ஆதிவுடையாளாக விளங்கக்கூடிய சிவகாமி அம்மையே, உங்களது கோபத்திற்கு என்ன காரணம் என்று அடியனிடம் சொன்னால் நிச்சயமாக அதற்கான விடையை எம்பெருமானிடம் இருந்து கேட்டு அடியன் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சுந்தர பெருமான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள, கோபம் பணிந்த அம்பிகை, சுந்தரா, நீயே சொல், நான் இருக்கக்கூடிய இடபாகமாக இருந்தாலும் ஏன் தலையில் கங்கையை சூடினார் எனவும், அதற்கு அப்புறமாக தாருகாவன முனிவர்களின் மங்கையின் உள்ளம் கவர் கல்வனாக ஏன் இருந்தார் என்றும், நாங்கள் இருவரும் 4 வாட வீதிகளில் மெய்யன்பர்களுக்கு அருள்வாளிக்கக்கூடிய தருணத்தில் சிலர் கூறும் கூற்றை கேட்டு மனம் வேதனை அடைந்தேன். ஆகையினால் சுந்தரா, இந்த 2 காரணத்திற்கும் என்ன பொருள் என்று கேட்கவா என்று அம்பிகை பணித்தருள, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்பிகையின் இந்த 2 வினாக்களையும் எல்லாம் வல்ல பரம்பொருளிடம் சென்று சேர்க்கும் நிகழ்வானது தற்பொழுது நிகழ உள்ளது. திரித்தனை வேதம் முறையா தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளும் எம்பெருமானை தங்களது பொன்னார் திருவடிக்கு அம்பிகையின் 2 வினாக்கள் தற்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்தருளுக்கும் தருணம். முதல் வினாவாக, உமையம்பிகை நான் இருக்கையில் இதற்கு கங்கையை இறைவனார் சூடினார். மேலும் தாருகாவன முனிவர்களின் மங்கையரின் உள்ளம் கவர் கல்வனாக ஏன் விளங்கினார் என்கின்ற 2 கேள்விகளையும் உமையம்மிகை தங்களது திருச்சபைக்கு விண்ணப்பமாக வைத்திருக்கின்றார் எம்பெருமான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ல, சுந்தரா, பிரங்கி முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவரின் செய்யக்கூடிய தவத்தின் பயன்கள் யாவும் இந்த உலக நலன்களுக்காக வேண்டுவதற்காக வேண்டி அவர் செய்த அத்தனை தவத்தின் பயன்களும் அவருக்கு சாராமல் இருந்தது. அதற்கு காரணமாக அவர் தனது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்காரியங்களை முறைமை பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி நாரத முனிவர் அவரிடம் சொல்ல, நாரத முனிவரின் ஆணைக்கு இணங்கி அவர் என்னை நோக்கி தவம் செய்தார். தவத்தின் பயனால் அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று நான் கேட்க, நான் செய்யக்கூடிய தவத்தின் பயனும் வரமும் எனக்கும் சார வேண்டும். அவ்வகையில் அனைத்து உலகங்களும்
அனைத்து உயிரினங்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக என்னிடம் ஒரு வரம் கேட்டார். என்ன வரம் என்று கேட்க, ஆகாய கங்கையை அழைத்து அந்த கங்கையில் எனக்கு முன்னோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை செய்தாலாகவே எனக்கு அந்த தவத்தின் பயன் பெறுவோம் என்று சொல்லி பிரங்க முனிவர் வேண்ட ஆகாய கங்கையை அடியே அழைத்தேன். நான் அழைத்த அந்த ஆனந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு ஆகாய கங்கை மிரண்டு ஓடி வந்தாள். அவள் ஓடி வரும் அந்த வேகத்தினை கண்டு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அசுரர்களும் பயந்து நடுங்கி, எம்பெருமானே, அவள் வரும் வேகத்தில் இந்த பூலோகம் தாங்காது, ஆகையினால் அவது வேகத்தில் தரித்து இந்த பூலோகத்திற்கு தேவையான வண்ணமாறு அவளை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வினவவே அவளது வேகத்தை தடுப்பதற்கவே எனது ஜடாமுடியை அவிழ்த்து அவரை நான் இந்த பூலோகத்தில் பல்லுயிரும் என்று சொல்லக்கூடிய புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் என்று சொல்லக்கூடிய அத்தனை உயிர்களும் இன்புற்று வாழும் வண்ணமாறு இந்த புவிதனில் நான் ஓடச் செய்தேன். இதுவே முதல் வினாவிற்கான விடையாகவும். சரிபெருமானே, அம்பிகையின் இரண்டாவது வினாவாக விளங்கக்கூடியது தாருகாவன முனிவர்களின் பத்தினிகளின் உள்ளம் கவர் கல்வனாக ஏன் விளங்கினீர்கள் என்பது இரண்டாவது வினாவாக அம்பிகை முன்வைக்கின்றார்கள். சுந்தரா, அதற்கு வேறு ஒன்றும் காரணமில்லை என்று சொல்லி கைலாசநாத பெருமான் அவர்கள் தவத்தின் பெயரால் பெற்ற பயனை அவர்கள் முழுமையாக அடைந்து விட்டார்கள். ஆகையினால் வேள்வியில் ஒவ்வொரு நிகழ்விலும் அடியேனுக்கு சேர வேண்டிய அவள் பகுதியை தர மறுத்து ஆணவம் அவர்களுக்கு ஞானத்தின் கர்வத்தை தந்தது. அவர்களின் கர்வம் எங்கு ஒளிந்திருக்குது என்பதனை கண்டு அவர்களின் ஆணவத்தை அடங்கவே நான் பூதகணங்களோடு சென்று அங்கு பிச்சாடனர் வேடம் கொண்டு அவர்கள் கொண்ட தவத்தின் பயனை நான் அளித்தேன். அதன் மூலமாக வந்ததுதான் எனக்கு மான், மழு, கோடரி, கொழு என்று சொல்லக்கூடிய அத்தனை ஏவிய அத்தனை கொடிய விஷங்களையும் நஞ்சுகளையும் எனக்கு ஆடை அணிகளாக மாற்றிக்கொண்டேன் என்பதனை அம்பிகையிடம் எடுத்து கூறி இந்த கோபத்திலிருந்து தணிந்து அம்பிகை உலக உயிர்கள் யாவும் இன்புற்று வாழ வண்ணமாறு என்னுடன் இரண்டர கலந்து எழுந்தொருளி மக்கள் உயிரினங்கள் யாவும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்ல என்னுடன் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து வா என்று இந்த இரண்டு விடையும் எம்பெருமான் சுந்தரிடம் சொல்ல சுந்தரர் பெருமான் உமையம்மையை சந்திக்கக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது நிகழ உள்ளது. அம்பிகையே, தங்களது இரண்டு வினாக்களையும் எம்பெருமான் திருச்செவிக்கு அடியில் எடுத்துரைத்து வினாக்களுக்கான விடையையும் எம்பெருமான் அளித்தருளிருக்கின்றார். அவ்விடையை தங்களது திருச்செவிக்கு தான் தற்பொழுது விண்ணப்பம் செய்ய உள்ளேன். கங்கையை தலையில் சூடியதற்கு ரங்குமுனிவர் செய்யக்கூடிய தவத்தின் பயனை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் உலக உயிர்கள் யாவும் நீரின்றி அமையாத உலகு என்கின்ற வாக்கிற்கணங்க வாழவும் தான் ஆகாய கங்கையை அழைக்கின்றார். இறைவனாரின் அழைப்பு ஏற்ற ஆகாய கங்கை திரண்டு விரண்டு வருவதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அஞ்சி அவளை கட்டுப்படுத்தி இந்த உலகம் உய்யும் வண்ணமாறு அருள் செய்ய வேண்டும் என்று வினவலுக்கு ஏற்றவாறு எம்பெருமான் தனது ஜடாமணியை அவிழ்த்து கங்கையின் வேகத்தினை குறைத்து புவி வாழ்க்கைக்கு தேவையான வண்ணமாறும் பிறகு முனிவரின் அந்த பித்ரு காரியத்திற்காகவும் அவர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கையெழுத்தை செய்யவும் உலக உயிர்கள் யாவும் இன்புற்று வாழ வண்ணமாறே தனது ஜடாமணியில் கங்கையை தரித்தார் என்று முதல் கேள்விக்கு வினாவுக்கு விடையாகவும் தந்திருக்கின்றார். அம்பிகையின் இரண்டாவது கேள்வியாக தாருகாவன முனிவர்களின் மங்கையில் உள்ளம் கவர் கல்வனாக ஏன் திகழ்ந்தார் என்று அம்பிகையின் வினாவிற்கு எம்பெருமான் அவர்கள் பெற்ற தவத்தின் பயனாக எம்பெருமானுக்கு வேள்வியில் கொடுக்கக்கூடிய அவள் பகுதி ஒரு பாதியை தரமறுத்ததன் காரணமாக ஞானத்தின் செருக்கை நடத்துவதற்காக மட்டுமே எம்பெருமான் பிச்சாடன் வேடம் கொண்டு கைலாய பூத வாத்தியங்கள் முரசு கொக்கர் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வாத்தியங்கள் முழங்கச் சென்று அவர்களின் ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலத்தை அடித்து அவர்களுக்கு ஞானம் புகட்டவே அக்காரியத்தை எம்பெருமான் செய்தார் என்று நீங்கள் இருவரும் உமை ஒரு பாகமாக விளங்கி ஏக உருவமாக எழுந்தருளி உலக உயிர்கள் யாவும் இன்புற்று வாழ வண்ணமாறு மட்டுமின்றி அகிலமதி நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை வழிதுணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நன்கு முகர்ச்சி என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களும் உலக உயிர்கள் யாவும் இன்புற்று வாழ வண்ணமாறு அம்பிகை கோபம் தணிந்து எம்பெருமானோடு இடப்பாகம் கொண்டு ஆலயத்திற்கு வருகை தர வேண்டும் என்று சொல்லி சுந்தர பெருமான் வினவ இந்த இரண்டு பதில்களையும் உமையம்மை ஏற்றுக்கொண்டு கோபம் தணிந்து எல்லாம் வல்ல கூத்த பெருமானை நேரில் சென்று தரிசிக்கக்கூடிய தருணமும் அதனோடு உமையம்மையின் கோபம் சற்றும் மனதில் இருக்கும் காரணத்தினாக 2 அல்லது 3 முறை வாரையினால் எல்லாம் வல்ல நடராஜ பெருமானின் திருவாரையில் 3 முறை இடிக்கும் நிகழ்வானது. அதனைத் தொடர்ந்து
எல்லாமல்ல கைலாசநாத பெருமானை 2 முறை 3 முறை வளமாக வந்து எல்லாமல்ல நடராஜ பெருமானும் உமையம்மையும் ஆலயத்திற்குள் வரைய தந்து வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பக்தகுடி மெய்யன்பர்களுக்கும் பேரருள் செய்யும் பொருட்டு அவரது திருக்கருணையை நெல் மலைகளாக பொழியக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது அரங்கேற உள்ளது. வரணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் கண்ணில் நல்ல குதுரும் வடநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அம்மன் உடனுரை நடராஜவர்மான் தற்பொழுது 2 கலந்து ஆலயத்தினுள் செல்லும் நிகழ்வானது நிகழ்வுள்ளது. நவங்கம்மா
ஓம் நம சிவாய